for the class 4 Hindi new NCERT syllabus வீணா புக்கினுடைய lesson 5 லெசனோட பேரு ஆஸ்மான் கிரா. ஆஸ்மான்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. கிரானா என்னது? விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கை வந்து விழுந்துருச்சா? இப்போ இது ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த டாபிக் படிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஸ்மான் கிரா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம ஸ்கை வந்து தரையில் விழுற மாதிரி? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் லெசனில். एक खरगोश था, वह पेड़ के नीचे सो रहा था. ஒரு खरगोश என்ன பண்ணுது, ஒரு ரேபிட் என்ன பண்ணுது, पेड़ के नीचे ஒரு மரத்துக்கு கீழே सो रहा था தூங்கிட்டு இருக்கு. अचानक जोर की आवाज हुई. சடனா என்ன நடக்குது? ரொம்ப ஜோர் की आवाजனா ரொம்ப சத்தமா ஒரு சத்தம் கேட்குது. ரொம்ப ஜோர்னா ரொம்ப வேகமா ஒரு சத்தம் கேட்குது. தம். खरगोश சவுங்கர் உட்டு கயா. தம்னு சத்தம் கேட்டோன்னா இந்த கர்கோஷ் என்ன பண்ணுது? சவுங்கர் உட்டு கயா, ஷாக் ஆகி எழுந்திருக்குது. தூங்கிட்டு இருந்தது இல்லையா, சடனா அந்த சத்தம் கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி எழுந்திருக்குது. வஹ் போலா அரே கியா கிரா. அது என்ன சொல்லுது? அரே என்ன விழுந்தது? கியா கிரா. खरगोश ने इधर उधर देखा. உடனே அது என்ன பண்ணுது? இங்கேயும் அங்கேயும் பார்க்குது. उसे कुछ दिखाई नहीं दिया. அதுக்கு எதுவுமே தெரியல, பார்க்கறதுக்கு அங்கே எதுவுமே தெரியல. உசே லகா ஆஸ்மான் கிர் ரஹா ஹே. அதுக்கு எப்படி தோணுச்சு? அந்த சத்தத்தை கேட்கும் போது எப்படி தோணுச்சுன்னா, ஆஸ்மான் கிர் ரஹா ஹே, ஸ்கையே வந்து விழற மாதிரி அதுக்கு தோணுச்சு. खरगोश डर गया और भागने लगा. உடனே என்ன பண்ணுச்சு? ஸ்கையே வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே அது பயந்துடுச்சு. डर गया और भागने लगा, உடனே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. भागते भागते उसे एक लोमड़ी मिली. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது அது யாரை மீட் பண்ணுச்சு? ஒரு லோம்டி, ஒரு ஃபாக்ஸை வந்து மீட் பண்ணுது. ஒரு நரியை வந்து வழியில் பார்க்குது. உஸ்னே பூச்சா, खरगोश भाई कहाँ भागे जा रहे हो. உடனே அந்த லோம்டி என்ன பண்ணுது? खरगोश भाई, ரேபிட் பிரதர் எங்கே போகிறீங்க? कहाँ भागे जा रहे हो, எங்கே ஓடி போயிட்டு இருக்கீங்க? ஜரா சுனோ தோ, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுது. खरगोश भागते भागते बोला, आसमान गिर रहा है, भागो भागो जल्दी भागो. அது என்ன சொல்லுது? பாகத்தே பாகத்தே போலே ஓடிக்கிட்டே சொல்லுது, ஆஸ்மான் கிர் ரஹா ஹே, ஸ்கை வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. பாகோ பாகோ ஜல்தி பாகோ, ஓடு ஓடு நீயும் வேகமா ஓடு அப்படின்னு சொல்லுது. லோம்டி பி பாக்னே லகி. இப்போ அந்த ஃபாக்ஸும் என்ன பண்ணுது? வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஆகே ஜாக்கர் உன்ஹே ஏக் பாலு மிலா. போயிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஓடி போயிட்டே இருக்கும்போது அது யாரை மீட் பண்ணுது? ஒரு பேர் மீட் பண்ணுது, ஒரு கரடியை மீட் பண்ணுது. பாலு போலா, டெஹரோ டெஹரோ கஹம் பாகே ஜா ரஹே ஹோ. உடனே பாலு என்ன கேட்குது? வெயிட் பண்ணு ஸ்டே பண்ணு, எங்கே நீ ஓடி போயிட்டே இருக்க? खरगोश அவர் லோம்டி போலே. இப்போ ரெண்டு பேரும் ஓடுறாங்க இல்லையா, ரேபிட்டும் ஓடுது, அந்த ஃபாக்ஸும் ஓடுது. ஸோ ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, பாகோ தும்பி பாகோ ஆஸ்மான் கிர் ரஹா ஹே. என்ன சொல்கிறாங்க? நீ கூட ஓடு, ஆஸ்மான் கீழே விழுந்துட்டு இருக்கு. भालू भी उनके साथ भागने लगा. இப்போ அந்த பாலுவும் என்ன பண்ணுது? இவங்க கூட ஓட ஆரம்பிக்குது. खरगोश लोमड़ी और भालू भागते भागते एक हाथी के पास से निकले. இப்போ ஓடி போயிட்டே இருக்கும்போது அங்கே யாரை பார்க்குறாங்க? ஒரு ஹாத்தி, ஒரு எலிஃபென்ட் வந்து அங்கே நிற்குது. हाथी बोला, अरे सब क्यों भागे जा रहे हो, ठहरो कुछ बताओ तो. ஏன் எல்லாரும் இப்படி ஓடிட்டே இருக்கீங்க? ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. कुछ बताओ तो. भालू बोला, आसमान गिर रहा है, तुम भी भागो. என்ன சொல்லுது? ஸ்கை விழுந்துட்டு இருக்கு, நீயும் ஓடு. ஹாத்தி பி பாக்னே லகே. இப்போ என்ன ஆகுது? ஹாத்தியும் ஓட ஆரம்பிக்குது. சப் பாக் ரஹே தே. இப்போ எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஆகே ஆகே खरगोश. ஸோ ஃப்ரண்ட்ல ஓடுறது யாரு? खरगोश. உஸ்கே பீச்சே லோம்டி, உஸ்கே பீச்சே பாலு, அதுக்கு பின்னாடி பாலு, அவர் சப்சே பீச்சே ஹாத்தி, எல்லாருக்கும் பின்னாடி ஹாத்தி, எலிஃபென்ட்டும் ஓடுது. भागते भागते उन्हें शेर मिला. இப்படி எல்லாரும் ஓடி போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க யார் வராங்க? ஷேர் பார்க்குறாங்க, தட் இஸ் ஒரு லயனை பார்க்குறாங்க. உஸ்னே பூச்சா, तुम सब क्यों भागे जा रहे हो. நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி ஓடி போயிட்டே இருக்கீங்க? பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, खरगोश, ரேபிட், பின்னாடி ஒரு ஃபாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கரடி, அதுக்கப்புறம் ஒரு எலிஃபென்ட். இப்போ இவங்க எல்லாருமே யாரை மீட் பண்ணாங்க? ஒரு லயனை, ஷேரை மீட் பண்ணுறாங்க. இப்போ ஷேர் கேட்குது, ஏன் எல்லாரும் ஓடுறீங்க? ஹாத்தி போலா. இப்போ ஹாத்தி ஆன்சர் பண்ணுது, ஆஸ்மான் கிர் ரஹா ஹே. என்ன ஆகுது? ஸ்கை விழுந்துட்டு இருக்கு. தும்பி பாகோ, நீயும் ஓடு. ஷேர் நே தஹாட் கர் கஹா. ஸோ ஷேர் இல்லையா அது? ஸோ என்ன பண்ணுது? அப்படியே ரோர் பண்ணுது.
गर्जिकर सत्तम கொடுக்குது. शेर ने दहाड़ कर कहा आसमान गिर रहा है, कहाँ गिर रहा है, रुको. ஸ்கையா உங்களுக்கு விழுந்துட்டு இருக்கு, எங்க விழுந்துட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. यह सुनकर सभी जानवर रुक गए. இதை கேட்ட உடனே எல்லா ஜான்வரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. शेर ने पूछा किसने कहा आसमान गिर रहा है. ஷேர் உடனே என்ன क्वेश्चन கேக்குது, யாரு சொன்னாங்க ஸ்கை விழுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. हाथी बोला बालू ने कहा. हाथी என்ன சொல்லுது, பாலு அதாவது கரடி தான் சொல்லுச்சு, பேர் தான் சொல்லுச்சுன்னு சொல்லுது. பாலு போலா मुझसे तो लोमड़ी ने कहा. உடனே பாலு என்ன பண்ணுது, என்கிட்ட லோம்டி தான், அந்த ஃபாக்ஸ் தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லோம்டி போலா मुझसे तो खरगोश ने कहा. என்கிட்ட யார் சொன்னாங்க, என்கிட்ட இந்த खरगोश தான் சொல்லுச்சு. सबसे पहले इसी ने कहा था. सो फर्स्ट இது யார் சொன்னா, खरगोश. खरगोश चुप रहा. இப்போ खरगोश ரொம்ப அமைதியா இருந்தது. शेर बोला कहो खरगोश कहाँ गिर रहा है आसमान. சொல்லு खरगोश எங்க விழுந்துட்டு இருக்கு. खरगोश ने कहा मैं पेड़ के नीचे सो रहा था. खरगोश என்ன சொல்லுது, நான் மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்தேன். वही धम से आसमान गिरा. அப்ப என்ன ஆகுது, धम्னு சொல்லி ஆஸ்மான் வந்து விழுந்தது. शेर ने कहा चलो चल कर देखें. வா வந்து பார்க்கலாம், வாங்க எல்லாம் நடங்க அப்படின்னு சொல்றாங்க. वे सब उस पेड़ के नीचे गए. எல்லாரும் அந்த மரத்துக்கு கீழே போய் பார்க்கறாங்க. सबने पेड़ के नीचे देखा. எல்லாரும் என்ன பண்றாங்க, மரத்துக்கு கீழே பார்க்கறாங்க. पेड़ के नीचे देखा. वहां एक बड़ा सा फल गिरा पड़ा था. அங்க என்ன இருந்தது, ஒரு பெரிய பழம் வந்து விழுந்திருந்தது. तभी वैसा ही एक और फल गिरा धम. அப்படி எல்லாரும் நிற்கும் போதே தபி வைசாகி அந்த சமயத்துல கூட அதே மாதிரி ஒரு பழம் என்ன பண்ணுச்சு, கிரா தம்னு ஒரு சத்தத்தோட விழுந்தது. खरगोश चौंक गया. திரும்பவும் அந்த खरगोश என்னாச்சு, ஷாக் ஆயிடுச்சு. शेर बोला तो यही तुम्हारा आसमान था. सो அதுதான் உன்னுடைய ஆஸ்மானா, இதுதானா, இதுதான் நடந்ததா. लो फिर आसमान गिरा भागो. அப்படின்னா இப்ப திரும்பவும் ஒரு ஆஸ்மான் விழுந்துருச்சு, போ ஓடு. அவர் சபி ஹஸ்னே லகே. இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேபிட்டோட பேரை கேட்டு, ரேபிட்டோட பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஓடினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பழம் விழுந்தது சத்தத்தை கேட்டு அந்த ரேபிட் என்ன நினைச்சிருச்சு, ஆஸ்மானே விழுந்துருச்சுன்னு நினைச்சிருச்சு. ஸோ சில்ட்ரன், இது வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்டோரி. ஸோ நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு லெசன் தான். ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நல்ல ஒரு லெசன் திரும்பவும் ரீட் பண்ணுங்கள். அழகாக அந்த டயலாக்ஸ் அழகாக சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து டயலாக்ஸை மாறி மாறி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னான வழியில் நம்ம படிக்கலாம். தேங்க்யூ.